பத்திரிகை நண்பர்கள் சார், மற்றும் மேடையில் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தோழர்கள், என்னுடைய லிரிசிஸ்ட் எல்லாருக்கும் முதல் காலை வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் அப்பாலஜைஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு தான் நான் அன்றைக்கி ரிலீஸ் ஆகிற படத்தை நான் முடிச்சுட்டு போவேன். ஸோ இன்ஃபேக்ட் நான் நேற்றுக்கே சொன்னேன், என்ன சார் கரெக்டாக நான் தூங்க போகிற நேரத்தில் ப்ரெஸ் மீட் வச்சுருக்கீங்க. இல்லை இல்லை, இது ஒரு வருட உழைப்பு. ஸோ எல்லாருடைய கனவு. ஸோ உடனே தூக்கமே இல்லாத ஒரு கனவை இந்த நீ கேட்குற இந்த துப்பாக்கி ஆடியோ ரிலீஸ். ஸோ முதல்ல ஆண்டவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க நான் நினைக்கிறேன். ஒன்று, முதல்ல முருகதாஸ் அவர்களோட இணைப்புரிகிற 3வது படம். ஸோ நாங்கள் 7ஆம் வரை முடித்த உடனே இந்த படம் ஆரம்பிக்கணும்னு நடந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் சொல்லும்போது இட் வாஸ் ஸோ எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு எல்லா தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்துகிற ஒரு படம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தயார் ஒரு பெரிய ஒரு அதை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஹீரோ விஜய் அவர்கள்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ட் அதுக்கு 2வதாக சேர்ந்த தானு சார் அவர்கள், உங்களுக்கு தெரியும், அவர் ஒருத்தர் 100 மீட்டர் தாண்டும் போதே அவர்களுடைய ப்ரொடக்ஷனை 150 மீட்டரா கொண்டு போவார். ஸோ அந்த பீச் உள்ள பெரிய ப்ரொடியூசர், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தயாரிப்பாளர். போது துப்பாக்கி பேர் தான் துப்பாக்கி, பீராங்கி மாதிரி வெடிக்கணும்னு நல்லா தெரிஞ்சது. அண்ட் சந்தோஷம் சார், ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அவரை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். மறைந்த ஜீவா ரொம்ப சொல்வார், அவருடைய பெரிய ஃபேன். ஸோ அண்ட் என்னுடைய பாடல் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தேங்க் காட் அண்ட் ஐ ஷுட் தேங்க் சந்தோஷம் சார் ஃபார் வண்டர்ஃபுல் சினிமாட்டோகிராஃபி. 3வது, முந்தின படம் இந்த வருடத்தின் முதல்ல ரிலீஸ் ஆன இதே போல ஒரு ஆடியோ ரிலீஸில் தான், நண்பன் படத்தோடைய ஆடியோ ரிலீஸில் தான் விஜய் பாடி நான் ஸ்டேஜில் பார்த்தேன். நிறைய முன்னாடி கேட்டிருக்கேன், பட் அவ்வளோ தெளிவாக உச்சரிப்பும் அவரோட ஸ்ருதி, அவங்க அம்மா நல்ல ஒரு பாடகி எனக்கு தெரியும். ஸோ அது பிளட்லேயே இருக்குது. ஸோ ஐ ஃபெல்ட், ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது உடனே நாங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நான் சஜஸ்டட் அவருடைய பேர் சொன்னேன். அவர் பாடல்களோட டைரக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அண்ட் ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் விஜய். ஸோ அவர் சொன்ன உடனே அவர் வந்து பாம்பேக்கு வந்து எங்களுக்கு 2 வாட்டி வந்து பாடினார். 3வது கரெக்ஷன் இருக்கனோட ஆண்ட்ரியாவோட இடத்துல. ஸோ நான் ரெடியாக இருக்கேன் சார், எப்போ சார் சென்னையிலே வந்து ரொம்ப ஆர்வத்தோட கலந்து கொண்டார். அவருக்கு எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எஸ் டன் ஃபேண்டாஸ்டிக் ஜாப். நான் முன்னாடி என்னோட சோஷியல் நெட்வொர்க்கில் கூட இருந்திருந்தேன். அண்ட் 4வதாக இந்த படத்துடைய லிரிசிஸ்ட் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் உழைப்பு போட்டிருக்கிறாங்க. மதன் கார்கி, விவேகா, முத்துக்குமார், பாவிஜி. ஸோ அவங்க இல்லாட்டி இந்த அளவுக்கு இந்த ஆடியோ வந்திருக்கும்னு எனக்கு தெரியல. அநேகமாக நீங்களும் அதை கேட்கும்போது நீங்கள் அதை ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இதில் குறிப்பாக எனக்கு பிடிச்ச பாடல்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு தரப்பு ஒரு மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். கடைசியாக நாங்கள் பண்ண அந்த மெல்ல விடைக்கூட மணிமேற்ற பாடல் வந்து படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்கே ஒரு பாட்டு வைக்கலாமே சொல்லிட்டு எங்களுக்கு தோணுச்சு, பண்ணோம். ஏன்னா இன்னும் என்ன தோழான்ற பாடல் ரொம்ப பிரமாதமாக பாவிஜய் போன படத்துல எழுதியிருந்தாரு. ஸோ அவர் சைட்லேருந்து ஒரு வேற ஒரு சிந்தனை அந்த படத்துல எனக்கு தெரிஞ்சது. ஸோ வச்சு இந்த பாடல் எழுதியிருக்கோம். அண்ட் ஐ ஹோப் இந்த பாடல் வந்து திரை ரசிகர்களுக்கும் சரி, இசை ரசிகர்களுக்கும் சரி, விஜய் அவருடைய ரசிகர்களுக்கும் இந்த படத்துடைய பாடல்கள் கொடுக்கணும் நம்புகிறேன். எல்லாரும் நன்றி. தேங்க்யூ.